கர்த்தர்ட்டே வரும் பொழுதும் அவர் சொல்றது மாதிரி நடக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நடக்கணும்னா அற்புதம் நடக்காது. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கறேன்னு நினைச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். ரெண்டு ராஜாக்கள் 5:3. சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன் நாகமான், சுப்பீரியர் போஸ்டில் இருக்கிறவன். அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கு. அந்த வீட்டில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு வேலைக்கார பெண் இங்கே இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் காஸ்பல் சொல்லணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், காஸ்பல் சொல்லிடணும். 3ஆம் வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். நாகமான பாராட்டணும். நாகமானுக்கு குஷ்டம். ஒரு வேலைக்கார பெண் சொல்கிற வார்த்தையை கேட்டு ராஜாட்ட போய் சொல்கிறான், நான் இஸ்ரேலுக்கு போகிறேன், அங்கே குஷ்டரோகத்தை நீக்கக்கூடியதற்கு ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படின்னு போகிறார். இவன் அற்புதத்தை நம்புகிறான். நிறைய கிறிஸ்தவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் நாகமான அற்புதத்தை நம்புகிறான். எத்தனையோ டாக்டர்கிட்ட போயாச்சு, எவ்வளவோ பணம் செலவழிச்சாச்சு, எங்கேயுமே சுகமாகாதுன்ட்டாங்க. இது சுகமாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே அடுத்த நாட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு பிரசங்கியாரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லலை. நிறைய மக்களுக்கு அப்படி எண்ணம் தான் இருக்கும். போய் ஒரு பிரசங்கியார்கிட்ட போய் சுகமாகணுமா அப்படி எண்ணம் தான் இருக்கும். இவன் சூப்பர் நேச்சுரல் நம்புகிறான், கர்த்தரை நம்புகிறான், அற்புதத்தை நம்புகிறான். கவனிங்க, இது அற்புதத்துக்கான அந்த பாதையில் போகிறதுக்கான அந்த டைரக்ஷனில் வந்துட்டான். அப்படி நம்பினா மட்டும் போதுமா? கர்த்தர் அற்புதம் செய்வார், தேவைகளை சந்திப்பார், எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தரால் சுகமாக்க முடியும். அது மட்டும் போதுமா? போதாது. அது அந்த பாதையில் போக வைக்க. நல்லா கவனிங்க, நிறைய மக்கள் ஏன் சுகமாகல தெரியுமா? அதான் பிரச்சனை. அவங்க அற்புதத்தை நம்புவாங்க, கர்த்தரால் எல்லா வியாதிகளையும் சுகமாக்க முடியும்னு நம்புவாங்க. ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்களுக்கு அவங்க விசுவாசம் இருக்காது. கர்த்தர் நல்லவர்னு விசுவாசிப்பாங்க, தேவன் அன்புள்ளவர்னு விசுவாசிப்பாங்க, தேவன் இரக்கமுள்ளவர்னு விசுவாசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறையில வரும் பொழுது உள்ளத்தில் மனதில் ஏதோ ஒரு தடுக்கம் இருக்கும். ஒரு மனிதன் மிராக்கிள் பெறவில்லைன்னா எப்பவுமே தேவன் சைடு தான் நிற்கணும். தேவன் ஒவ்வொரு அற்புதமும் ஒரு மனிதன் பெறாத பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? என்னோட அவிசுவாசத்தினால பெற முடியலன்னாரு. கர்த்தர் செய்ய சித்தமாக இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது. இவனை பாராட்டணும். ராஜாட்ட போய் சொல்கிறான். ராஜா லெட்டர் எழுதி கொடுக்குற போப்பானுங்க. அவன் நேர போய் அடுத்த தேசத்து படைத்தலைவனுங்க, நேர போய் எலிசாவை பார்க்க முடியாது. யாரை போய் பார்க்கணும்? ராஜாவை தான் பார்க்கணும். ராஜாவை கொடுத்தோன்னா ராஜா ஐயோ இவன் யுத்தத்துக்கு வம்புழுக்கிறான் இருக்க, என்னை எப்படி சுகமாக்க முடியும்னு சட்டையை கிழிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாய் எலிசா கேட்ட பொழுது அவன், நீர் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி ஒன்றென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரையோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைச்சிருந்தேன். அவன் ஒரு ப்ரீ கன்சீவ் தாட் வச்சிருக்கான். வரும்போதே சுகமாக்குவார்னு தெரியுது, ஆனால் இப்படி தான் சுகமாக்குவார்னு நினைக்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? அற்புதம் வரும் பொழுது நீங்கள் நினைச்சபடி கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை வரணும். இவனுக்கு பெரிய கோபம். ஏன் கோபம்? இவர் வெளியவே வரல. விஐபி ஹீரோ, பல யுத்தங்களை ஜெயிச்ச மனுஷன். ஒரு பிரசங்கியார் வீட்டுக்கு வர்றாரு. பிரசங்கியார் அவர் வெளியவே வரல, அவருடைய உதவி ஆளை அனுப்பி அப்படி போய் அது யோர்தான் இதில் எழுதுன்னு குளிச்சுட்டு போச்சுலப்பா சுகமாயிருவாங்கிறார். ஏன் அப்படி இவர் சொன்னார்? எலிசா அவரை மதிக்கிறியா?
எலிசா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற மனுஷன். கர்த்தர் அன்னைக்கு எலிசாவுக்கு சொன்ன வார்த்தை என்னதென்றால், அவனை போய் யோர்தான் இதில் முங்க வைண்டு. ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் பொழுதும் தேவன் என்ன சொன்னார் என்பதை ஒவ்வொரு முறையும் கேட்கணுங்க. அற்புதம் எப்படி நடக்குது? தேவன் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும், அப்புறம் என்ன சொன்னாரோ அப்படியே செய்யணும், அற்புதம் அதுக்கு நடக்கும். அவனை நினைக்கிறாங்க, நீங்களா நினைக்கிற நடிப்பல் இல்லைங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்கும்பா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். இவன் போறான், வீட்டுக்கு போறாங்க. வாசிப்போம், 12 வாசிப்போம். அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான்னா வீட்டுக்கு போகிறான். இன்னைக்கு மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா கீழ்ப்படிதல். இருக்கிறதுலே கஷ்டம் என்ன? சொல்கிறத செய்யக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. இது எங்கேருந்து வருது? வீட்டிலேருந்தே வந்துடுது, பை பர்த்லேருந்தே வந்துடுது. கத்தட்டை வரும் பொழுதும் அவர் சொல்கிறது மாதிரி நடக்க மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி நடக்கணும்னா அற்புதம் நடக்காது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். கீழே அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் ஒன்றும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். ஏன்னா அவங்க எதை செய்வதற்கும் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. கோடிக்கணக்கான செல்வம் வந்திருக்கு, ஏராளமான காரியத்தோடு தான் வர்றாங்க. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், அப்பொழுது அவன் இறங்கி, ரொம்ப பேர் இறங்குறது கிடையாது, அவன் செய்வதற்கு ஆயத்தமாயிட்டான். அற்புதத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு ரெடியாக இருக்கேன். அவன் குதிரையை விட்டு இறங்குறான். இறங்கி அதுக்கப்புறம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே 7 தரம் முழுகிற பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, தேவனுடைய மனுஷனோட வார்த்தையை கேட்டாரு. தேவனுடைய மனுஷனோட வார்த்தையின்படியே யோர்தானில் மூழ்கினாரு. மூழ்கிற உடனே அற்புதம் நடந்துருச்சு. அந்த குஷ்டம்னா உயிரோடு சாகிறதுங்க. பாடியில் ஒவ்வொரு பார்ட்டும் நாளுக்கு நாள் டீகாம்பஸ் ஆகிட்டே இருக்கும், உயிரோடு சாகிற நிலை. வார்த்தையை கேட்குறான், வார்த்தையை கேட்ட வார்த்தையின்படி அப்படியே செய்கிறான். சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்துருச்சு. குஷ்டரோகத்தை போக்க முடியும் என்றால் கர்த்தர் எதையுமே சுகமாக்க முடியுங்க. குஷ்டரோகம் போக்குன்னா அவன் கையெல்லாம் இப்படி இருந்துன்னு சொல்லலை, சிறு பிள்ளை போல கை மாறிடுச்சுன்னா ஒரு பெர்த்தில் எப்படி ஃபுல் பரிபூர்ணமாக இருக்குமோ அப்படி மாறிச்சு. குஷ்டம் சுகமாச்சுன்னு சொல்லலைங்க, டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அந்த குஷ்டம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட கிடையாது. எப்படி இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு? நான் என்ன நினைச்சனோ அதுபடி நடக்கணும்னு நினைக்கல. அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு செய்வதற்கு நான் ரெடின்னு நினைக்கும் போது அற்புதம் நடந்துச்சு.